சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு செய்தார். அவருடன் தந்தி டிவி செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வரீங்க. இந்த ஆய்வில் உங்களுக்கு என்ன தெரிய வந்திருக்கு சார்? இல்லை, திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் நம்ம இந்த ஆய்வு மேற்கொண்டதில் இப்போ ஐசோலேஷன் வார்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தொற்று நோய்களுக்கு உண்டான செப்பரேட் வார்டு வச்சுக்கிறோம். இப்போ அங்கே எந்த நோயாளியும் அல்ல, நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம். எந்த நோயாளியும் அல்ல அரசு மருத்துவமனையில். இப்போ எந்த நோயாளியும் இல்லை. இருந்தாலும் அம்மாவுடைய அரசினுடைய சார்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இப்போ இந்த டிஸ்பிளே காமிச்சோம். தேவையான அளவுக்கு நம்முடைய 60,000 டாமிஃப்ளூ கேப்சியூல்ஸு, அதே போல் தேவையான அளவுக்கு பீடியாட்ரிக் சிறப்பு, தேவையான அளவுக்கு நம்முடைய வேக்சினு, சேஃப்டி கியர் சிஸ்டம் எல்லாமே நம்மள்கிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட அத்தனையுமே அரசுடைய சார்பில், துறையினுடைய சார்பில் தயார் நிலையில் இருக்குது. மாவட்ட நிர்வாகம் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்து வருகின்றது. சார், அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லி காலிலேருந்து ஒரு பீதி கிளம்பிட்டு வருது. சில தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. அது உண்மையாக பன்றி காய்ச்சல் ஒரு இறந்த உண்மை? அந்த பன்றி காய்ச்சல் பரவி வருதா இந்த மாவட்டத்தில்? முற்றிலுமாக பன்றி காய்ச்சல் பரவவில்லை. 100% காய்ச்சல் கட்டுக்குள்ளே இருக்கிறது. பொதுமக்களுக்கு பதட்டமோ பீதியோ தேவையில்லை. இந்த கோமார்பிடிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஏற்கனவே ஒருவருக்கு ரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், இல்லை கிரானிக் ரீனல் ஃபெயிலியர் அந்த மாதிரியான கோமார்பிடிட்டி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்றைக்கு இந்த ஃப்ளூ, இந்த வைரஸ் காய்ச்சல் வருகின்ற பொழுது வந்ததற்கு பின்னாலே அவர்களும் அந்த காய்ச்சலுக்குரிய சிகிச்சையை உடனடியாக எடுக்காமல் தாமதிக்கின்ற பொழுது தான் இட் மே லீட்ஸ் டு டெத், அந்த இறப்பு அளவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அது போன்ற நிலைக்கு செல்லாமல் காய்ச்சல் என்று வந்தவுடனே நீங்கள் தள்ளியும் போடாதீங்க, தாமதப்படுத்தாதீங்க, அரசு மருத்துவமனைக்கு உடனே வர வேண்டும் என்றுதான் பொது சுகாதாரத்துறை சார்பில், மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில், அரசு சார்பில் அறிவுறுத்தப்படுகிறது. பொதுமக்கள் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.